நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பஜாஜில் உலகின் நம்பர் 1 சிஎன்ஜி பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் அவங்களுடைய வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன வேரியண்ட் இருக்குது, என்னென்ன கலர் இருக்குது, அந்த வேரியண்ட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே தெளிவாக அவங்க வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் உட்பட கொடுத்துருக்காங்க. நம்ம அது எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம். பஜாஜ் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு கம்பெனி. மும்பையில் இருக்காங்க, மகாராஷ்டிரா மும்பையில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா உலகின் 4வது பெரிய 2 சக்கர மற்றும் 3 சக்கர வாகன நிறுவனம். இவங்க பார்த்தீங்கன்னா உலகிலே நம்பர் 1 ஃபஸ்ட்டு சிஎன்ஜியில் பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பைக் பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம்ன்ற பேரில் விட்ருக்காங்க. ரைட் த சேஞ்ச் அப்படின்னு விட்ருக்காங்க. பைக்கோடைய கலர் எல்லாமே நல்லாவே இருக்குங்க. இந்த ஃப்ரீடம் பைக் பார்த்தீங்கன்னா மற்ற பைக்லேருந்து பார்க்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அது ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தா தெரியல, சீட்டிங் பொசிஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. மற்றபடி பைக்கு ஓவராலாக பார்க்க சூப்பராகவே இருக்குது. அதில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இன் கிளாஸ் மோனோ லிங்க்டு டைப் சஸ்பென்ஷன், மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. மோனோ சஸ்பென்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ரியரில் பார்த்தீங்கன்னா 2 சஸ்பென்ஷன் இருந்ததுன்னா அது டியூவல் சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. சிங்கிளாக ஒன்று மட்டும் இருந்ததுன்னா சேஸஸில் அது வந்து மோனோ சஸ்பென்ஷன் சொல்லுவாங்க. மோனோனா ஒன்றுன்னு அர்த்தம். இதில் வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ்டு ட்ரெலிஸ் ஃப்ரேம், அந்த ஃப்ரேம் அவங்க கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் இந்த ஃப்ரேம்லேயும் நிறைய ஒர்க் பண்ணி அந்த சிஎன்ஜிக்கு ஏற்ற மாதிரி வண்டியோடைய அந்த சேஸஸை பார்த்தீங்கன்னா அழகாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க டிசைன் நல்லாவே இருக்குது. சீட்டிங் பொசிஷனும் பார்க்க நல்லா தான் இருக்குது. இது ஒரு புதுசாக இருக்குது பார்க்க. அதில் போடுறாங்க கம்ஃபர்டபுள் குவாலிட்டட் சீட் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் ஓட்டி பார்த்து எந்த அளவுக்கு சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதெல்லாம் சொல்லிடலாம். ஆனால் பைக்கு பார்க்க வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தாங்க இருக்குது. வண்டி ஓவராலாக பார்க்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் நிறைய கலர் ஆப்ஷன் இருக்குது. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 5 கலர் ஆப்ஷன் இருக்குது. கரிபியன் ப்ளூ, நம்ம பார்க்குற அந்த கலர் பார்த்தீங்கன்னா கரிபியன் ப்ளூ. அடுத்து வந்து இபோனி பிளாக், வண்டி வந்து நல்லாவே இருக்குது, பிளாக் நல்லாவே இருக்குது. அடுத்து சைபர் ஒயிட், இந்த கலருமே நல்லா இருக்குது. சைபர் ஒயிட் நல்லாவே இருக்குது. அடுத்து ரேசிங் ரெட், இந்த ரெட் கலருமே நல்லா இருக்குது. நம்ம பல்சரில் வர மாதிரி இந்த ரெட் கலர் பார்க்க நல்லாவே இருக்குது. பியூட்டர் கிரெயின் ஒரு கலர் கொடுத்துருக்காங்க, இதுவுமே நல்லா இருக்குது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரு, ப்ளூ கலர் நல்லா இருக்குது பார்க்க, நல்லா சூப்பராக இருக்குது பார்க்க. இதில் வந்து இந்த வண்டியில் வந்து என்ஜினுக்கு வந்து கீழே வர அந்த பாதுகாப்பு சம்கார்டுன்னு சொல்லுவான், ராயல் என்ஃபீல்டெல்லாம் இருக்கும், அதிலலாம் இருக்கிற மாதிரி இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா இதிலே கொடுத்துருக்காங்க. இது இன்ஜினுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கிறது ஒரு நல்ல விஷயம். இன்ஜினை பார்த்தீங்கன்னா நல்லா இந்த டஸ்ட்டு, மழை தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லா பாதுகாக்கும். இதில் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருக்குங்க. வண்டி பார்க்க ஓவராலாக சூப்பராகவே இருக்குது. எல்இடி ஹெட்லாம்ப்ஸோடு வருது, அதாவது டாப் மாடலில் வருது. வண்டியுடைய எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 போட்டிருக்காங்க. 16 இன்ச் ரியல் வீல் வித் 120/70 ப்ரொஃபைலில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வைட் ஹேண்டில் பார் பார்த்தீங்கன்னா நல்லா வைடாகவே இருக்குது. இதில் இருக்கிற அந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டாமினார் 400 250 வர அந்த டிஸ்பிளே மாதிரியே பார்க்க சூப்பராக இருக்குது, நல்லாவே இருக்குது. பேலன்ஸ்டு சீட் டு டேங்க் ரேஷியோ, அந்த சீட்டை வந்து டேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது எதனால் சீட்டு இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து அந்த சீட்டுக்கு அடியில் ஆட் பண்ணியிருக்கிறதுனால தான் அப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஆக்சிலரி பெட்ரோல் டேங்க். இந்த பெட்ரோல் டேங்க் வந்து நம்ம வந்து சப்போர்ட்டுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பெட்ரோல் டேங்க்கோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 65 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஃபுல்லி டிஜிட்டலி ஸ்பீடோமீட்டர் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோடு வருது.
பார்க்க நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கால் வர்றது, யார் கால் பண்ணுறது, இந்த மாதிரி அலர்ட்லாம் எல்லாமே காட்டுவாங்க. மொபைலோட சார்ஜர் எவ்வளோ இருக்குது அப்படின்றது எல்லாமே காட்டும் போல். அடுத்து எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் இதில் கொடுத்துருக்குறது நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பஜாஜ்ன்ற லோகோ பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்குறது ரொம்பவே நல்லாயிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா 9.5 PS அண்ட் 8000 மேக்ஸிமம் பவர் சிஎன்ஜியில், 9.7 நியூட்டன் மீட்டர் அண்ட் 5000 பார்த்தீங்கன்னா டார்க்கு சிஎன்ஜியில் போட்டிருக்காங்க. இவ்வளோ இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் 125 சிசியில். சிஎன்ஜியில் இதோடைய மைலேஜ் பார்த்தீங்கன்னா 90.5 km/h போகுது. பெட்ரோல் எவ்வளோ கொடுக்கும் பார்த்தீங்கன்னா 93.4 km/h. அதாவது மைலேஜில் இது பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது இந்த பைக்குடைய ஸ்பீடு இது. சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 90.5 km/h 1 ஹவரில் போகும். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 93.4 ஹவரில் போகும். சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி ஒரு டைம் ஃபுல் பண்ணால் நினைக்கிறேன். பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா 2 லிட்ரு 1 லிட்டருக்கு 65 கிலோமீட்ரு, 2 லிட்டருக்கு 130 கிலோமீட்டர் கொடுக்குன்னு போட்டிருக்காங்க. இந்த சிஎன்ஜி ப்ரொடக்டிவ் ட்ரெல்லிஸ் ஃப்ரேம், அந்த வண்டியோடைய ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜியை பாதுகாக்கிற மாதிரி தான் அழகாக கொடுத்துருக்காங்க. பிஎஸ்ஓ சர்டிஃபைடு சிஎன்ஜி சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்க் ஸ்லீவ்ஸ் ப்ரொடக்டர், அதாவது நம்ம வந்து ஃபோர்க்கை பார்த்தீங்கன்னா பல்சரில் நிறைய வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், அதை ப்ரொடக்ட் பண்ணுற மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் லுக்கு, ப்ரொடக்ஷன் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் மாஸ்க்கு போட்டிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வண்டி பார்க்க ரொம்ப ஸ்ட்ராங்காக தாங்க இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன்: என்ஜின் டைப் 4 ஸ்ட்ரோக் ஏர் கூல்டு என்ஜின், மேக்ஸிமம் பவர் 9.5 PS அண்ட் 8000 RPM, மேக்ஸிமம் டார்க் 9.7 நியூட்டன் மீட்டர் அண்ட் 5000 RPM. சிஎன்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் பை 2 kg. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் லிம்ப் ஹோம் கொடுத்துருக்காங்க. இதிலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஆல்ரெடி அதில் என்னென்ன டவுட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கொஷின் கொடுத்து ஆன்சருமே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேர் வேரியண்ட்டில் பார்க்கலாம். மொத்தமாக 5 கலர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. 5 கலரில் 3 வேரியண்ட் இருக்குது. 5 கலர் இருக்குது, 3 வேரியண்ட் இருக்குது. ஃப்ரீடம் 125 NG04 டிஸ்க் எல்இடி, ஃப்ரீடம் 125 ட்ரம் எல்இடி, ஃப்ரீடம் 125 வெரின் ட்ரம். இதில் பார்த்தீங்கன்னா ரிகரில் வந்து 3 பைக்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்மு தான் இருக்கும் போல். பிரேக் ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது டாப் மாடலு, ரெண்டாவது இருக்கிறது மிட் மாடலு, கடைசியில் இருக்கிறது பேஸ் மாடலு. டாப் மாடலில் தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கோடு வருது, 240 mm டிஸ்கில் இருக்குது. அடுத்து மாடலில் பார்த்தீங்கன்னா ட்ரம்மு தான். மற்ற ரெண்டுத்துலேயுமே 130 ட்ரம்மு இருக்குது. அடுத்து பிரேக் ரியரில் பார்த்தீங்கன்னா 3த்துலேயுமே சிபிஎஸ் ட்ரம்மு 130, 3த்துலேயுமே சேம் தான். அடுத்து டயர் ஃப்ரண்ட்டில் 3த்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வேரியண்ட்டில் ஒரே அளவு தான் டயர், 90/80 தான். லாஸ்ட் மிட் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 80/90 கொடுத்துருக்காங்க. டயர் ரியர் இதில் பார்த்தீங்கன்னா 120/70, 120/70. டாப் மாடல்லையும் மிட் ரேஞ்சிலையும் பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா டயர் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 8 to 5 mm. இது 3த்துலேயும் பார்த்தீங்கன்னா 8 to 5 mm தான். அடுத்து ஹெட்லாம்ப் டாப் மாடல்லையும் மிட் மாடல்லையும் எல்இடி கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா பல்பு தான் கொடுத்துருக்காங்க. கனெக்டிவிட்டி இன்வெர்டட் ஃபுல் எல்சிடி வித் கனெக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா டாப் மாடல் மட்டும்தான் அந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கிடைக்கும். இதில் மிட் ரேஞ்சில் ஸ்மால் எல்சிடி வித் கனெக்டிவிட்டி, வித்தவுட் கனெக்டிவிட்டி. டாப் மாடலில் மட்டும்தான் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, மற்ற ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி கிடையாது. சிஎன்ஜி கெப்பாசிட்டி 12.5 லிட்டர் தான் ரெண்டுத்துலேயுமே. பெட்ரோல் கெப்பாசிட்டி 2 லிட்டர் தான். 3த்துலேயுமே சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா 12.5 லிட்டர் தான். பெட்ரோல் வந்து 2 லிட்டரு லிம்ப் ஹோம் தான் 3த்துலேயுமே. பெல்லி பேன் பிளாஸ்டிக் ப்ளஸ் ஸ்டீல் மெட்டல், அதாவது அந்த சைடில் இருக்கிற அந்த மெட்டல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். டாப் மாடல்லையும் மிட் மாடல்லையும் அதான் இருக்குது. பேஸ் மாடலில் பார்த்தீங்கன்னா ஷீட் மெட்டல் ஒன்லி தான் கொடுத்துருக்காங்க. டேங்க் கவர் ஃப்ளாப் வந்து 2 பைக்கில் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல்லையும் மிட் மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. பேஸ் மாடலில் இது கொடுக்கல.
ஓவராலாக இந்த ஃப்ரீடம் பைக் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் வந்து இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 1,10,000 கொடுத்துருக்காங்க. அப்போ இது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸாக இருந்ததுன்னா இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000மோ ஒரு 40,000மோ பார்த்தீங்கன்னா வண்டியோடைய ஆன் ரோட் ப்ரைஸாக வரும். அதிகபட்சம் ஒரு 30,000 ஆன் ரோட் ப்ரைஸாக வரும். ஏன்னா ரோட் டேக்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. வண்டிக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டிங்கன்னா அதுக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 வரதுக்கு இருக்குது. அதில் இங்கே கீழே வாரமாக போட்டிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ் 1,10,000 போட்டிருக்காங்க. இது வந்து பேஸ் மாடலாக கூட இருக்கலாம், இல்லை டாப் மாடலாக கூட இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நம்ம இந்த வண்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வண்டி நம்ம ரோட்டில் பார்க்க போகிறோம். இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நல்லாவே செஞ்சு நல்லா கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரை பண்ணி வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே லான்ச் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்குது இந்த வண்டி. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.